டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு நார்மல் எஃப்எம் பிளேயர். இப்போ இதில் வந்து ஆடியோ கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் ஆனால் நமக்கு ஆன் ஆகும், பட் ஆனால் ஆடியோ மட்டும் அவுட்புட் வரல. இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு இதான் அந்த ஆம்ப்ளிஃபையரு. ஓகே, இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா ஜஸ்ட் எல்இடி எரியுது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இதே பையன் போல் நமக்கு ஆல்ரெடி நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் இது இன்னும் அவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். நமக்கு வந்து எதுலேயுமே அவுட்புட் வரல. ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட கேஸை டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் உள்ள வந்து ஒரு 4 ohms ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு வெரி லோ வாட்ஸ் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 63ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் ஆரம்பிக்கும், சிடி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஐசி. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஐசி கொஞ்சம் இஷ்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சாரி, இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தெரியும். அது வந்து என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டர் வந்து பஞ்ச் ஆகிருக்கு. ஒரு கெப்பாசிட்டர் பஞ்ச் ஆகி வெளியே வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 470 volt 16 volt கெப்பாசிட்டர் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல பஞ்ச் ஆகிருக்கு. அது எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த எல்லோ கலர் ஒயர், இந்த எல்லோ கலர் டைரெக்டாக ஸ்பீக்கருக்கு போகுது. இங்கே இந்த ஸ்பீக்கரில் இருந்து ஐசியிலேருந்து அவுட்புட் வர ஸ்பீக்கர் கனெக்ஷனில் இருந்து நமக்கு அவுட் வர இடத்துல தான் நமக்கு வந்து இந்த இடத்துல இதாகிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. இது வந்து டைரெக்டாக இங்கேருந்து ஐசிக்கு போகுது. ஐசியிலேருந்து வர ஸ்பீக்கர் அவுட் வந்து நம்ம இந்த இடத்துல இது போட்டு ஒரு கெப்பாசிட்டர் மூலிமா இது பண்ணி நமக்கு வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்கு போகுது. பட் அது டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதோட அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்பீக்கர்லேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு வந்து இங்கே வரும்போது 7 volt கிட்ட வருது. பட் நம்ம அந்த கெப்பாசிட்டர் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இதாகிடும். நம்ம இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 720 நினைக்கிறேன், 470 16 volt நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஓகே, 470 16 volt வந்து நமக்கு இதுக்கு போட்டிருக்கு. நான் வந்து வேறு ஒரு போர்டில் இருந்து எடுத்திருக்கேன். நான் வந்து 25 volt வந்து 1000 மைக்ரோஃபேரட் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஸ்பீக்கரோட இதுக்காக நிறையா சர்க்யூட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்பீக்கர் ஃபில்டர் மாதிரி தான் இது வந்து. ஓகே, இதை வந்து நான் இங்கே ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த சேம் இருந்த இடத்துலையே வந்து ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வால்யூம் லைட்டாக வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு நான் வால்யூம் வச்சதுமே இந்த சரங்கிற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து பஞ்சாக இருந்தது மட்டும்தான் ப்ராப்ளம். இதில் வந்து காமனாக வேறு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஐசி வந்து டேமேஜ் ஆனதே கிடையாது. ஏன்னா இதோட பர்டிகுலர் இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்ட் வந்து கொடுத்தாலும் இல்லைனாலும் நமக்கு வந்து ஒரு ஆவரேஜான சவுண்ட் வந்து நமக்கு இதிலேருந்து கிடைக்கும். நமக்கு வந்து அதிகமாக போகிறது வந்து இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் இதாகும். அப்படி இல்லைன்னா இந்த பிடி யூஎஸ்பி போர்டு நம்ம கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து இல்லைனா டிரான்ஸ்ஃபார்மர் தான் கம்ப்ளைண்ட் வரும். இல்லைனா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் கேபிள் இது மட்டும்தான் இதாகும். இப்போது இந்த கெப்பாசிட்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாங் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஆம்பிளிஃபையர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து இப்போ ஆம்பிளிஃபையர் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி தரேன்.